வணக்கங்க. இந்த வாலாஜாப்பேட்டை ஷார்பானா தெருலேருந்து நான் பேசுகிறேன். இந்த தெருவில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒன்று தண்ணி பிரச்சனை, இன்னொன்று கரண்ட் பிரச்சனை. ஃபஸ்ட்டு தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ரொம்ப வருஷமாகவே இருக்குது தண்ணி பிரச்சனை. இந்த தெருக்கு சிங்டாக் தண்ணி வரதே கிடையாது. போரே கிடையாது, சுத்தமாக போரே கிடையாது. எங்களுக்கு போர் இல்லைன்னா ரொம்ப தூரத்துலேருந்து போய் சின்ன சின்ன பசங்க கொண்டு வராங்க. இந்த நகராட்சியிலேருந்து தண்ணி லாரி கூட எங்களுக்கு வர்றது கிடையாது. இந்த தெருல சின்ன தெரு, அதனால லாரி கூட வர்றது கிடையாது. தண்ணிக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே மாதிரி இந்த இபி வயர் போகுது, பெரிய வயர், கரண்ட் வயர் போகுது. அந்த ரொம்ப மழைக்காலம் வந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டு மேலெல்லாம் லைன் வருது. அது கொஞ்சம் எடுத்துட்டு சரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி காவா போட்டாங்க, 2 மாசமா காவா போட்டிருக்காங்க. போன மாசம் ஃபர்ஸ்ட் இந்த பக்கமா நோண்டாங்க. அது இன்னும் சரியாவே போடலை, காரை போடலை. போடுறது கூட சரியில்லை, அங்கங்க இதுவா இருக்கு, பள்ளமா இருக்கு. கிடையாது இந்த கோயிலுக்கு. முதல்ல எங்களை ஸ்ட்ரீட்டாக் போட்டு கொடுங்க, அப்புறமா காவா கட்டுங்க அப்படின்னு சொன்னோம். காவாவே முதல்ல காவா நோண்டிட்டாங்க. அப்புறமா 10 நாள் கழிச்சு தான் நாங்கள் போய் நகராட்சியில் பேசினதுக்கு தான் தண்ணி எங்களுக்கு கொண்டாந்து கலெக்ஷன் கொடுத்து தண்ணி விட்டாங்க. அது முதல்ல ஸ்ட்ரீட்டாக் தான் முக்கியம் மக்களுக்கு. தண்ணி பிரச்சனை தீரல, ஆனா காவா பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. கட்டினது கூட எங்களுக்கு சரியில்லை. அது பாருங்க, இந்த சைடெல்லாம் ஹோல்ஸா இருக்கு, ஹோல்ஸா இருக்கு. வெளியே போச்சுன்னாக்கா அவ்வளவுதான், பேருக்கு காவா கட்டை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த பக்கம் மண் கேட்டா தேய்ச்சினது, மண்ணு வீடு, மண் சேவு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் சொல்றா தவிர தண்ணி பிரச்சனை. இப்ப கூட எங்களுக்கு 6 நாள் கழிச்சுதான் நேற்று தான் தண்ணி வந்தது. நேற்று நைட்டு தான் சாயந்தரம் 7 மணிக்கு தண்ணி விட்டாங்க. ஏன்னா குழா பிரச்சனை, அவங்க நோண்டிட்டதுனால குழா பிரச்சனைனால குழாக்காருக்கும் நாங்க எதுவும் சொல்ல முடியல. முதல்ல எனக்கு சிண்டாக் வேணும் என்கிட்ட. அந்த பிரச்சனை நோட்னாக்கா அங்கங்க கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துட்டாலும் அந்த பக்கம் வழி, இந்த பக்கம் நாங்க எப்படி போவோம், எப்படி வருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.